சகோதரர் பிரபுக்கு மிக்க நன்றி. அன்பு சகோதரர் நாகராஜன் அவர் ஜெபத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோவில் சபையுடைய அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையில திருப்பி மறுபடியும் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்குது உங்க மத்தியில வரத்துக்கு. தேவனுடைய மாபெரும் சத்திய வசனங்கள் உடைய ஊழியம் உங்க மத்தியில செய்யறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நான் முதல் உணரிட்டு நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்மளுடைய ஆண்டவர் இரட்சகர் நிச்சயிக்கப்பட்ட மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக நன்றிகள் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை நம்ம பார்த்துன்னு வந்துருக்கிறது மாதந்தோறும் வெளிப்படுத்தல் உடைய தியானம் ஆராய்ச்சி. இது 7 எக்காலங்கள் உடைய தலைப்புல தி ஸ்டடி ஆஃப் தி 7 ட்ரம்பெட்ஸ். அந்த இருக்கிற 7 எக்காலங்களுடைய தலைப்புல நம்ம பார்த்துன்னு வந்துருக்கிற இந்த வெளிப்படுத்தல் தியானம் ஆராய்ச்சியில தேவ கிருபையில இது வரைக்கும் நம்ம 6 எக்காலங்கள் பகுதி முடிச்சிருக்கிறோம். 6 முடிச்ச பிற்பாடு இப்ப நம்ம பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் இருக்கு. பின்பு 10ஆம் அதிகாரத்துல 13, 14 முடியுது. 6வது 7வது எக்காலம் ஆரம்பிக்கும் 6ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். அதுக்கு முன்னாடி முழு 10ஆம் மற்றும் 11 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இது விஷயம் எப்படி பார்க்கணும் கேட்டாக்கா, நம்ம போன தடவை நம்ம ஆரம்பிட்டோம் இந்த தியானம். ஞாபகம் வைங்க, இது ஒரு டிஸ்கோர்ஸ் கிடையாது. நாங்க ஒரு டிஸ்கோர்ஸ் நம்ம எடுக்கல. மாறாக நாங்க பண்ணிக்கிறோம் கலந்து தியானம் ஆராய்ச்சி. இதுல என்னது பங்கு இருக்குது, உங்களது பங்கு கூட இருக்கிறது. நீங்க உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், கூடுதலான கருத்துக்கள், சந்தேகங்கள், மாற்று கருத்து கூட தாராளமா கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த 6வது எக்காலம் பகுதி முடிச்சு 7வது எக்காலத்துக்கு போகிறதுக்கு முன்னே காணப்படுது இந்த முழு இருக்கிற 10ஆம் அதிகாரம் மற்றும் 11ஆம் அதிகாரம் 1 இருந்து 12. இது ஒரு புது விஷயம் இல்லை. இது ஏற்கனவே முத்திரையில பார்த்தோம். 6வது முத்திரை முடிச்சிட்டு 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல. பின்பு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறது 7வது முத்திரை. இடையில காணப்படுது அந்த முழு 7ஆம் அதிகாரம். அது நம்ம பார்த்தோம். அது என்னன்னா 7ஆம் சபை காலகட்டம், லவோதிக்கேயா மிகவும் விசேஷமான காலகட்டமா இருக்குது. சுவிசேஷ யுக காலத்துல மிக பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது. இந்த இருக்கிற 7ஆம் சபை காலகட்டத்துல தேவனுடைய திட்டத்தின் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை இந்த இருக்கிற காலகட்டத்தின் துவக்கத்துல நடக்கிறது. அந்த 2ஆம் வருகையுடைய கூட அனைத்து பெரிய விஷயங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கம், சாத்தானுடைய கட்டப்படுதல், நியாயத்தீர்ப்பின் நாளுடைய ஆரம்பம், பாபிலோனுடைய இருக்கிற நியாய தீர்ப்பு, இஸ்ரேலுடைய இருக்கிற திரும்பி கூட்டி சேர்த்ததல், இப்படி சொல்லினே போலாம். பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு உயிரோடு இருக்கிற சபை தான் லவோதிக்கேயா. இதனால தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் நான் சொல்லும்போது அவர் குறிக்கிறது ஒரு யோவான் வகுப்பார். அந்த யோவான் வகுப்பார் யாருன்னா இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே 1ஆம் வருகையில அவருடைய மரணத்தை உயிர்த்ததற்கு பின்பு சீஷர்கள் கிட்ட காட்சி கொடுக்கும் போது அவர் ஒரு வார்த்தை, நான் வருமளவும் அவர் உயிரோடு இருக்கு, எனக்கு சித்தம் இருந்தா அது உங்களுக்கு என்ன. அங்கே யோவான் சொல்றார், இல்ல அப்படின்னா நான் 2000 வருஷம் அல்லது உயிரோடு இருக்க போறேன் அப்படி சொல்ல. அது வேற அர்த்தத்துல. அந்த அர்த்தம் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். யோவான்
ஆயிட்டாரு ஒரு அடையாளம். எதுக்கு பார்க்கிறோம்னா, முதலாவது அவர் எழுதுவார் வெளிப்படுத்தல் புஸ்தகம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதும்போது, அவர் நெறைய காட்சிகள், தரிசனங்கள் பார்ப்பாரு. நான் பார்த்தேன் அப்படி சொல்லுவாரு, எழுதுவாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் நேரடியா அந்த அவருக்கு தரல. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அவர் ஒரு யோவான் புரிதல் தருவார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நாங்க அந்த ஸ்லாக்கியமே வாங்கியிருக்கிறோம். அந்த யோவான் வகுப்பார்ல பங்கெடுக்கிறதுக்கு. சோ இது 7வது சபை காலகட்டம். இவ்வளவு மகிமையான சபை காலகட்டம் இருக்கிறதுனால, முத்திரை சரி, எக்காலம் சரி காணப்படுது. ஒரு பெரிய அதிகாரம் பகுதி. ஏதோ நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஒரு முன்னுரை. அதாவது 7வது சபை காலகட்டத்துல முத்திரை சரி, எக்காலம் சரி, அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அது போதாது. அது போதாது. அதுக்கு முன்னாடி சில கூடுதலான வார்த்தைகள், விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குது. அந்த வகையில எக்காலத்துல முன்னுரை 10ஆம் அதிகாரம், முத்திரையில முன்னுரை 7ஆம் அதிகாரம். இன்னொரு வகையில பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு முன்னுரை குறிக்குது ஒரு குறிப்பிட்ட விஷயம். முத்திரையில 7ஆம் அதிகாரம் குறிக்கப்பட்டுச்சு கர்த்தருடைய 2ஆம் வருகை, சாத்தானுடைய கட்டப்படுதல் மற்றும் கர்த்தர் செய்யற அறுவடை வேலை. அந்த அறுவடை வேலையில எப்படி 2 ஆவிக்குரிய வகுப்பார் வெளிப்படுது, அந்த 2 ஆவிக்குரிய வகுப்பார் குறித்து அந்த 7ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க பேசுது. இந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்துல இது பேசுது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு எப்படி கர்த்தர் இயேசு தான் அறுவடையுடைய செய்தியாளர். அவர் தான் அறுவடை செய்தி பரலோகத்துல இருந்து கொண்டு வரார். அந்த அறுவடை செய்தி பேர் தேவ எக்காலம். அந்த தேவ எக்காலம் அவர் கொண்டு ஒரு மாம்சத்தின் கருவியை பயன்படுத்தி அவருக்கு தெரிவிக்கிறார். இதெல்லாம் நம்ம 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ 10ஆம் அதிகாரம் பேசுது அறுவடை செய்தி பத்தி மற்றும் அறுவடை செய்தியாளர், த ஹார்வெஸ்ட் மெசேஜ். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் பேசுது அறுவடை வேலை, த ஹார்வெஸ்ட் ஒர்க். இப்போ இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு பிற்பாடு நம்ம இங்க இறங்கும் போது ஒரு விஷயம் சொல்லணும். உங்க எல்லா கரங்கள்ல ஒரு தமிழ் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருக்குது. ஏன்னா அது ஒண்ணே வெளிப்படுத்தல் மொழிபெயர்ப்பாக்கப்பட்டு இருக்கிற புத்தகம். அந்த இருக்கிற புத்தகத்துல நீங்க படிக்கும்போது இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்து குறித்து என்ன நீங்க பாக்குவீங்கன்னா, அந்த 1ஆம் வசனத்துடைய தூதன் காபிரியேல் தூதனு, அந்த சிறிய புத்தகம் தானியேல் புத்தகம், இப்படி எல்லாம் நீங்க படிப்பீங்க அங்க. ஆனா நாம அந்த விஷயத்து மேல தியானம் பண்ணி சிந்திச்சு ஜெப சிந்தையில அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் கூட உங்களுக்கு காமிக்க போறோம். என்ன சொல்லி போனாக்கா, ஏன் அவங்க அந்த வழியில போயிட்டாங்க? அது காபிரியேல் தூதன், அது தானியேல் புத்தகம், அது கூட இந்த ஸ்டடி எடுக்கும்போது தேவன் காமிச்சார். ஏன் நம்ம வேற வழியில போயிருக்கிறோம், ஏன் அவங்க வேற வழியில போயிருக்கிறாங்கன்னா, அதே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது. அந்த தூதன் சொல்றாரு, இனி காலம் செல்லாது. அந்த வார்த்தை சொல்லும்போது, இனி காலம் செல்லாது அந்த வார்த்தை சொல்லும்போது, இந்த காலமுடைய அர்த்தம் இவங்க ஒண்ணு எடுக்கிறாங்க. அந்த காலமுடைய அர்த்தம் நாம இன்னொன்னு எடுக்கிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கேட்கும்போது, நீங்க அந்த விஷயத்தை அலசி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க அலசி பார்த்து நீங்க முடிவுக்கு நீங்க வரலாம். நான் எனது முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்க இப்ப உங்க முடிவுக்கு நீங்க வரலாம். நீங்க அந்த விஷயத்தை பேசலாம். ஆனா அது இன்னைக்கு நான் அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா அது 6வது வசனம்ல வருது. முன்கூட்டியே அந்த ஒரு ஹிண்ட் வச்சிருக்கிறோம். ஏன்னா
ஒரு மாரி இடைஞ்சல் இருக்கும். நீங்க படிக்கும்போது. நான் ஒன் பிளேஸ் என்கிறோம் வேற மாரி அங்க எழுதியிருக்கிறது. ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லின்கிறேன். சரி, 2வது விஷயம், ஆ நீங்க எத்தனை பேர் இங்க அது ஞாபகம் இருக்கா? சின்சு சிஸ்டர் தான் நெனைக்கிறேன். வேற எல்லாரும் யாருக்கும் அது ஞாபகம் இருக்காது. ரொம்ப வருஷம் முன்னாடி அமெரிக்கால இருந்து ஆ ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரு ஒரு ரெவல்யூஷன் புக் வந்துச்சு இங்கிலீஷ்ல. ரெவல்யூஷன் ஃபார் தி எண்ட் ஆஃப் த காஸ்பல் ஏஜ் அப்படி வந்துச்சு. அது எல்லாரும் எக்லிஷியால நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ இல்ல. ஒரு 15 வருஷம், 12 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் அந்த பேட்ச்ல இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த புக்ல நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் கொண்டு வரேன். நான் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புக்ல நாங்க எடுத்து பேசின்கிற கான்செப்ட் அப்படிதான் அங்க இருக்குது. சோ இப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து அது கோட் பண்றோம். இந்த இந்த ரைட்டிங்ல அது கோட் பண்ணி அந்த விஷயத்தை ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு காமிக்கிறோம். எப்படி ஆ 1ஆம் வசனத்துடைய தூதன், அந்த தூதனுடைய விவரம் எல்லாமே குறிக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில மற்றும் அவருடைய சம்பந்தப்பட்ட மகிமை. அவருடைய சம்பந்தப்பட்ட மகிமை மற்றும் அவர் கொண்டு வர தேவ செய்தி. அதாவது அறுவடை செய்தி. ஹார்வெஸ்ட் மெசேஜ். சரி, இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்ட பிற்பாடு, இப்ப நம்ம அந்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10:1. வெளிப்படுத்தல் தியானம் ஆராய்ச்சியில அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். வசனம் வாசிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தை கவனிக்கணும். நாம எப்படி பண்ணிக்கிறோம்னு கேட்டோம்னா, ஒரு விஞ்ஞானி எப்படி மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு அந்த ஸ்டடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான் இந்த ரெவல்யூஷன் ஸ்டடி. ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு நம்ம ஒவ்வொரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு சம்பந்தம், அந்த வார்த்தை சரியா, இல்லையா, இப்படிதான் நம்ம படிச்சுன்னு வந்துன்னுக்கிறோம். இது ஞாபகம் வைங்க இந்த விஷயத்துக்கு. வாசிங்க. பின்பு பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த 1ஆம் வசனத்துல நம்ம அந்த வார்த்தைகள் தியானிக்கும்போது, பின்பு வேற ஒரு பலமுள்ள தூதன். பின்பு வேற ஒரு பலமுள்ள தூதன் பத்தி பேசுது. அவர் ஆக்சுவலி நமக்கு தெரியும் இல்லைங்களா? தமிழ்ல நான் உங்ககிட்ட நெறைய தடவை சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்ல கிட்டத்தட்ட 90% அது யாரும் ரிசர்ச் பண்ணல. ரிசர்ச் பண்ணா கரெக்ட்டா எத்தனை பெர்சென்ட் நீங்க சொல்லலாம். எங்கே எங்கே எல்லாம் வானம் வருதோ அங்க பரலோகம் போடணும். எங்கெங்கெல்லாம் பரலோகம் வருது அங்க வானம் போடணும். யாரோ ஒருத்தர் நீங்க அந்த ரிசர்ச் எடுத்து பார்த்தா ஒரு ரிசல்ட் வந்துரும். எத்தனை பெர்சென்டேஜ்ல அப்படி போயின்னுக்குது. அது நீங்க பார்க்கலாம். சோ இந்த இடத்துல வேற ஒரு பலமுள்ள தூதன் அவர் வானத்திலிருந்து இறங்கின்னு வரதில்ல. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கின்னு வரார். இதுதான் விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். சோ வேற ஒரு பலம் உள்ள தூதன் இப்படி சொல்லும்போது, நம்ம இந்த வார்த்தையிலிருந்து என்ன விஷயத்தை நம்ம குறிக்கணும் கேட்டாக்கா, இந்த காரியத்தை ஆ வேற சொல்லும்போது, பின்பு சொல்லும்போது, இது தெளிவா நமக்கு சொல்றது, இந்த தூதன் இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் 6ஆம் தூதன் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம 6வது எக்காலம் பகுதி 9ஆம் அதிகாரம் 13ல இருந்து 14 அப்படி படிச்சுன்னு வரும்போது, அங்கே நம்ம 6ஆம் தூதன் பார்த்தோம். சோ இது அந்த தூதனே இல்ல. இது வேற ஒரு பலம் உள்ள தூதன். இங்கிலீஷ்ல another mighty angel. சோ இந்த காரியத்தை இங்க நம்ம பார்க்கும்போது, ஆ இந்த வார்த்தைகள் கவனிக்கும்போது, இந்த பாஷை பாணி பரலோகத்திலிருந்து இறங்கி வராரு. பார்த்தோன்னா, இது சர்வசாதாரணம். மற்ற இடங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையுடைய பாஷை பாணி. 2 வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18:1, வெளிப்படுத்தல் 20:1.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இப்ப யாருக்கு சந்தேகம் இல்லை இல்லைங்களா? இந்த வசனம் யாரு? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. இது பாருங்க, பாஷ்ய பாணி பாருங்க. சேம் டிட்டோ. நெக்ஸ்ட் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சோ மறுபடியும் இங்கே யாருக்கு எந்த சந்தேகமா? இது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. இது யாரு? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை. இதே மாதிரி பாஷை பாணியத்தை இங்க வெளிப்படுத்தல் 10:1 காணப்படுது தான் பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்தை இங்க நம்ம பார்க்கும்போது முதல் பின்பு வேற ஒரு பலமுள்ள தூதன் கண்டேன். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரார். அப்புறம் அவர் பத்தி விவரங்கள் பேசுது. அவ்வளவு தூரம் போறதுக்கு முன்னாடி நாம ஃபர்ஸ்ட் கவனிக்கிறோம். அவரு வேற ஒரு அர்த்தம் நம்ம பார்த்தாச்சு. ஏன் அவர் வேற ஒரு சொல்லிட்டு எனக்கு அவர் பிரிக்கணும். இவர் 6ஆம் தூதனே கிடையாது. 6ஆம் தூதனுக்கு சம்பந்தம் இல்ல. வேற ஒரு பின்பு இது 6ஆம் சபை பகுதிக்கு பிற்பாடு. நெக்ஸ்ட் வருது பலம் உள்ள தூதன், மைட்டி ஏஞ்சல். இந்த வார்த்தைகள் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்ன? இந்த வார்த்தைகள் இங்கே சொல்லும்போது நாம கவனிக்கணும். இங்க மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 18:1, வெளிப்படுத்தல் 20:1 தூதன் சொல்லுது. அது என்ன அர்த்தம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவர் பரலோக சுபாவத்துல வராரு. அவர் 1ஆம் வருகையில அந்த வார்த்தை மாம்சம் ஆயிட்டாரு. ஆனா 2ஆம் வருகையில அவர் அந்த மாதிரி நடுக்கிறது இல்ல. அவர் பரலோகத்திலிருந்து பரலோக சுபாவத்துல வராரு. அதனால்தான் தூதன். அந்த தூதன் வார்த்தை இங்கே பயன்படுத்திக்கிறது. காரணம், அவரு பரலோக ஆவியின் சுபாவத்துல வராரு. அவருடைய வருகை சரி, அவருடைய ஆளுகை சரி, எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரியாம ஆவி நிலையில நடக்கும். கண்ணுக்கு தெரியாம ஆவி நிலை. அதனாலதான் நீங்க ஞாபகம் இருக்கும், கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கிறது பைபிள்ல. தெரியல உங்களுடைய அனுபவம் என்ன இருக்குது, நான் கேட்கலாம் பார்க்கலாம். அவருடைய 2ஆம் வருகைக்கு என்ன சொன்னா, அவர் திருடன் வர விதமாய் வரார். இப்போ இதுல சில சப்ஜெக்ட்ஸ் நான் கேட்டுக்கிறேன். அவர் ஏதோ திருடத்துக்கு வர்றாரு, சபை திருடத்துக்கு வர்றாரு, அப்படி எல்லாம் நான் கேட்கிறேன். ஆனா மன்னிக்கணும், அந்த சம்பந்தமே இல்ல. திருடன் வர விதமாய், அதுதான் பாயிண்ட். கண்ணுக்கு தெரியாமை, யாருக்கு அறியாமை. ஒரு நல்ல திருடன் அவருடைய வேலை நல்லா செய்யணும்னா இது 2 இருக்கு, ரொம்ப அவசியம். அவரு கண்ணுக்கு தெரியாம இருக்கணும் திருடும் போது, யாருக்கு அறியாம அவர் அந்த வேலை செஞ்சிடணும். அந்த 2 குண லட்சணங்கள் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு சம்பந்தமா இருக்கிறதுனால திருடன் வர விதமாய் இந்த விஷயத்தை பார்க்க. சரி, இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, இது காமிக்கிறது அவர் ஆவிக்குரிய சுபாவத்துல இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய 2ஆம் வருகை பத்தி முந்தா நேத்து கூட ஒரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு சகோதரர் என்கிட்ட ஷேர் பண்றாரு, வாய்ஸ் மெசேஜ் சொல்றாரு. அவரு கூட 53 கிளாஸ் தான் ஸ்டடி பண்ணிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அந்த லெசன் நம்பர் 42 2ஆம் வருகை பத்தி 44 2ஆம் வருகை பத்தி படிக்கும்போது 1874 2ஆம் வருகை ஆயிடுச்சு, ராஜ்யம் ஆரம்பிச்சு. எனக்கு என்ன சொல்றாருன்னா மெசேஜ்லன்னா, இது ரொம்ப ஆச்சரியமான சத்தியமா இருந்துச்சு. காரணம், நாம் என்னென்னமோ நினைச்சிட்டோம். கர்த்தருடைய 2ஆம் வருகை, ராஜ்யத்தின் ஆரம்பம். நம்ம ஆரம்பத்துல நம்ம ராஜ்யத்துல இருக்கிறோமா? நம்ம வருகைக்குள்ள இருக்கிறோமா? அவர் ஆளு கொண்டுட்டு இருக்கிறாரா? ஆனா நம்ம என்னமோ நினைச்சிட்டோம். என்னமோ நடக்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படி சொன்னாரு. சோ அது என்ன விஷயம்னா, கர்த்தர் இப்ப சரி, பின்பு சரி, எப்போதுமே கண்ணுக்கு தெரியாமை ஆவியின் ரூபத்துல அவருடைய 1000 வருடம் அரசாட்சி அவர் செய்வார். விஷயம் என்னன்னா, நாங்க ஏன் கர்த்தர் பார்த்துக்கிறோம்னா, நமக்கு மனக்கண் திறந்துட்டுக்குது. உலகத்துடைய கண்கள் இன்னும் திறக்கவே இல்லை. இவ்வளவுதான் விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ தூதன் உடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன விஷயம்னா நம்ம பார்க்கணும்னா,
அவருடைய பரலோக சுபாவத்துல 2ஆம் வருகை நடக்குது. ஏன் பலம் உள்ள தூதன் சொல்லிட்டு? ஏன் பலம் உள்ள? ஏன்னா பாருங்க, பைபிள் வந்து தேவனுடைய வாக்கு, தேவனுடைய சுவாசிக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த ஒவ்வொரு வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையில உயிர் இருக்குது. சும்மா சும்மா எந்த வார்த்தை வராது. பின்பு கூட சும்மா வராது. பின்பு கூட ஒரு அர்த்தம் தான் வந்து வச்சு வரும். அப்ப இங்க ஏன் வந்து பலம் உள்ள தூதன்? தூதனுடைய அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். ஏன் பலம் உள்ள தூதன் அங்க சொல்லியிருக்குதுன்னா, ஆமா பிரதர், அவர் ரொம்ப பலம் உள்ள தூதன் தான் இல்லைங்களா கர்த்தர், அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. பலம் உள்ள தூதன் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள். இது ஒன்றும் புரியாது, இது ஒன்றும் ஜோடி இல்லாத இராது. ஏன் இங்க பலம் உள்ள தூதன்னா, ஏன்னா அவருடைய 2ஆம் வருகை வேதத்துல பலம் உள்ள வார்த்தை வந்துக்குது. அது எங்க பார்க்கிறோம்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஐசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சோ இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த வசனம் வந்து ரொம்ப ஆச்சரியமான வசனம். இந்த வசனம் ஆக்சுவலி பேசுது கர்த்தருடைய 2 வருகைகள். 2 வருகை சேர்ந்து பேசுதுங்க. அந்த 2 வருகை சேர்ந்து பேசும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, வல்லமையுள்ள தேவன் வார்த்தை இல்லைங்களா? வல்லமையுள்ள தேவன் குறிக்குது அவருடைய 2ஆம் வருகை. இப்போ இந்த வல்லமையுள்ள தேவன் வார்த்தை இங்க இருக்குதுனால இங்கே வந்துக்குது வல்லமையுள்ள தூதன். இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தை இந்த வசனத்துல எப்படி இப்படி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த 5 வார்த்தைகள் அவருக்கு பேர் என்ன இருக்கும்னா, முதலாவது அதிசயம் ஆனவர், 2வது ஆலோசனை கர்த்தா, 3வது வல்லமையுள்ள தேவன், 4வது நித்திய பிதா, கடைசியில சமாதானம். அப்ப இது காமிக்குது அவருடைய 1ஆம் வருகையிலிருந்து அந்த 1000 வருடம் முடிக்கிற வரைக்கும் அவர் என்னெல்லாம் வேலைகள் செய்து முடிப்பார். இந்த விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க சொல்லப்பட்டிருக்குது. சோ இங்க சுருக்கமா உங்களுக்கு காமிக்கிறோம். அதிசயமானவர் அப்படி சொல்லும்போது, அதிசயமானவர்னா காமிக்குது அவருடைய 1ஆம் வருகை. யோசிச்சு பாருங்க, வசனத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை மாம்சமானார். அது என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை ஒரு பரலோக ஜீவி. அந்த வார்த்தை ஒரு பரலோக ஜீவி. அந்த பரலோக ஜீவி இப்ப மாம்ச ரூபத்துல வெளிப்பட போகுது. அப்ப அந்த பரலோக ஜீவி செத்துட்டாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தேவன் அவருடைய அளவில்லாத வல்லமையில அவருடைய முன்னாடி நின்னுட்டு இருந்தது இந்த ஆவியின் சுபாவத்தில் இருக்கிற வார்த்தை லோகாஸ் மாறி ஒரு விதை ஆயிட்டார். இது வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, தேவன் இப்போ அந்த வல்லமையில அந்த விதை வந்து இந்த கன்னிக்கையான இருக்கிற மரியாளுடைய கர்ப்பப்பையில போய் வச்சார். இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் சாதாரணமா இல்லாட்டி அதிசயமான காரியங்கள்? இதோட ஆரம்பம் பேசிக்கிறோம், அதிசயமான காரியம். இன்னைக்கு இது அந்த சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் நிறைய பேசின்னு போவோம், அந்த அதிசயமான காரியங்கள். சோ இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிச்சுக்கிறோம், எப்படிப்பட்ட விதம் இருந்துச்சு கர்த்தருடைய 1ஆம் வருகை. எப்படி அந்த ஆச்சரியமான வார்த்தை, தேவனுடைய உடன் சிருஷ்டியாளர், தேவனுடைய ஒரே நேரடிய படைப்பு, அவரு 1ஆம் வருகையில எப்படி அவரு மாம்சம் ஆக்கிட்டார், எப்படி அவரு 33 வருஷம் மனுஷனுடைய ஜீவன் ஜீவிச்சிட்டார். கடைசியில அந்த மாம்சிக சுபாவமே அவரு
மனுக்குலத்தை மரணத்திலிருந்து மீட்டறதுக்காக எல்லாருக்காகவே ஒரு மீட்கும் பொருளே மரணமே மரித்தார். அவருடைய ஜீவனே அந்த மீட்கும் பொருளை தேவனுடைய தேவ நீதிக்கு கொடுத்தாரு. பின்பு அந்த மரித்து போன மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மரணத்துல தான் இருந்தாரு. இந்நாள் வரையும் மரணத்துல தான் இருக்கிறாரு. என்றென்றைக்குமே மரணத்துல தான் இருப்பாரு. 3ஆம் நாள் தேவன் புது சிருஷ்டி இருக்கிற இயேசு அவரே உயிர்ப்பித்தார். என்ன ஆச்சரியம்! எவ்வளவு கன்ஃபியூஷன்! அதனாலதான் தேவன் என்ன பண்ணாருன்னா, அந்த பாடி விடல அங்க. குழம்பிட்டுக்குவாங்க ஜனங்கள. அந்த சீஷர்கள் ஆரம்பத்துல. இங்க பார்க்கிறாரு இயேசு பேசுறாரு, அங்கே இயேசு இருக்கிறார். இப்ப என்ன இது? யார் இயேசு? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு எப்பவுமே மறைச்சிட்டே இருக்கு. அதுதான் தேவன் உலகத்துக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதிசயமான அதிசயமான விஷயம். நிறைய பேசலாம் அதிசயமான ஒரு விஷயங்கள் குறித்து. இது வேற ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றோம். இதுதான் முதலாம் வருகை. ஒட்டுமொத்தம் எல்லா விஷயங்கள் அதிசயமானவர். இரண்டாவது ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா குறிக்குது முழு சுவிசேஷ யுக காலத்துல 7 சபைகள் மத்தியில வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றபடி பிரதான ஆசாரியன் இருந்து அவர் இந்த ஆசாரியர் வகுப்பாருக்கு ஆலோசனை பேசுறவராயிருக்கிறாரு. அவர்தான் போதகரா இருக்கிறாரு. அவர்தான் தலையா இருக்கிறாரு. வசனங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். வெறும் நீ எழுதுறதுக்கு விரும்பிட்டா எழுதலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தான் அவரை நியமிச்சிட்டார். அந்த மாதிரி எல்லா விதத்துக்கு சபைக்கு அவரே தலையா இருக்கணும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13 to 16ஆம் வசனம் அந்த ஆவி திவ்ய சுபாவத்தின் நிலையில எப்படி அவரு ஊழியக்காரனா இருக்கிறார், தேவனுடைய வேலைக்காரன். ஏன்னா திவ்ய சுபாவத்துடைய வேலைக்காரங்கள் அவங்க அவங்க இடுப்புல கச்சை கட்ட மாட்டாங்க. திவ்ய சுபாவத்துடைய வேலைக்காரங்க மார்புல கச்சை கட்டுவாங்க. இது ரொம்ப பெரிய மீனிங். அது என்னன்னா, விரும்பி சந்தோஷமா தேவனுடைய வேலைகள் அவருடைய ஊழியங்க செய்றாங்க. எந்த கட்டாயமே கிடையாது. எந்த ஒரு உடன்படிக்கையே இல்லை. எந்த ஒரு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இல்ல. அவங்க சுயாதீனத்துல, முழு விருப்பத்துல, முழு சந்தோஷத்துல, முழு இருதயத்துல தேவனுடைய ஊழியமே செய்றாங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்ப்பிக்கு பிற்பாடு அவருடைய திவ்ய சுபாவத்துல அவருடைய ஊழியம் பண்ற வேலை முழு சுவிசேஷ யுகத்துல. இதே விஷயம் நீங்க 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல பார்த்தானா, 7 தூதர்கள் 7 கலசம் ஊத்தும் போது எல்லாருடைய இருக்கிற மார்புல அந்த இருக்கிற பொற்கச்சை கட்டி கொண்டிட்டே இருக்கிறது. சரி, ஆலோசனை கர்த்தா மறுபடியும் சுருக்கமா பேசும்போது குறிக்குது, கர்த்தருடைய அந்த வேலை, சபையுடைய தலை, சபையுடைய போதகர் அவருடைய ஆலோசனை போதனை வழியாய் வெளிப்படுத்தான் நம்ம பார்க்கிறோம் இந்த முழு சுவிசேஷ யுக காலத்துல. 3வது வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் குறிக்குது அவருடைய வேலை 2ஆம் வருகையில. 2ஆம் வருகையில அவரு வராரு. எப்படி பார்க்கணும்னா, அவரு திவ்ய சுபாவத்துல மகிமையில இருக்கிறது மட்டும் இல்ல, தேவன் எல்லா திவ்ய வல்லமை அவர் கையில கொடுத்துறார். அப்போ நீங்க ஞாபகம் இருக்கும், அவரு 1ஆம் வருகையில சொன்னார் இல்லைங்களா, பரலோகத்துல பூலோகத்துல சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இதனாலதான் அவரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்ல, கர்த்தர். இந்த வகையில சகோதரர் ரசல் ரீப்ரிண்ட் 3687 எழுதுறாரு, பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதி, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம், அவருடைய அன்பின் குமாரன் யார் அவர் கனம் மகிமை அழியாமையில அவரு உடை போட்டிருக்கிறாரு.
அவருக்கு பரலோகத்துல பூலோகத்துல சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வல்லமையுள்ள தேவன் வார்த்தை குறிக்குது. முழு 1000 வருஷமுடைய வேலை. அதுல அவருடைய ராஜரீகம் வேலை ஒரு பக்கம். அப்புறமா இஸ்ரேல்ல இருந்து முதல் கொண்டு முழு உலகத்துக்கு அவருடைய மேசியாவுடைய இருக்கிற வேலை. இதெல்லாம் வருது அந்த வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையில. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன வருது? நித்திய பிதா. நித்திய பிதா பேசுது அந்த ஆச்சரியமான நெக்ஸ்ட் வேலை. எங்கே அவரு முதலாம் வருகையுடைய மீட்கும் பொருள் பலினால இப்ப 2ஆம் வருகையில அவர் ஜீவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜீவனே வாங்கிட்டாரு, இப்ப ஜீவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இது அந்த மீட்கும் பொருளுடைய மதிப்பினால அவர் சேராதா பாக்குறோம். இது எப்படி சேரார் கேட்டானா அனஸ்தாசிஸ். அனஸ்தாசிஸ் உடைய ஆச்சரியம் தெரியுங்களா? அனஸ்தாசிஸ் நம்ம முதல் சத்தியத்துல வரும்போது நம்ம நினைச்சோம் அனஸ்தாசிஸ் உயிரோட ஆவறது தான் அனஸ்தாசிஸ். நோ, உயிரோட ஆவறது வெறும் ஆரம்பம். ஏன்னா எல்லா மனுக்குலம் எப்படி உயிரோட ஆக போறாங்கன்னா, எப்படி செத்துட்டாங்க அப்படித்தான் உயிரோட ஆக போறாங்க. இப்போ அந்த விழுந்து போன நிலையில செத்துட்டாங்க, அந்த விழுந்து போன நிலையில உயிர்ப்பிக்குவாங்க. இப்ப அவங்கள தூக்கணும். அவங்கள தூக்கணும்னா சொல்லும்போது அவங்கள பரிபூர்ண மாம்சிக நிலைக்கு வழி நடத்தணும். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நம்ம பார்க்கிறோம் 2ஆம் வருகையுடைய பெரிய வேலை. இதுக்காகத்தான் அந்த சமயத்துக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா மத்தியஸ்தர் ராஜ்யம் பாகம். மத்தியஸ்தர் ராஜ்யம் பாகம். ஏனென்றால் அவர் எல்லா மனுக்குலம் உயிரோட பண்ணிட்ட பிற்பாடு அவங்களை வழி நடத்துவார். நாளுக்கு நாள் என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கும்? அந்த வாழ்க்கை பேர் நம்ம பார்க்கிறோம். அது வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசாலமான வழி மாத்திரம் இல்ல, அது பரிசுத்த வழி என்னப்படும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். போதும். அது பெரும் பாதையான வழி, அது பரிசுத்த வழி. இது என்னன்னா இப்ப நீங்க நல்லா தெரியும். நாங்க எந்த வழியில ஓடிக்கிறோம் இப்போ? நெருக்கமான வழி இல்லைங்களா? இப்ப இது என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவிக்கிற ஜீவன் உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து பின்பற்றுறது, தேவனுடைய சித்தத்தை செய்யறது. இது இந்த உலகத்தின் மத்தியில வாழும்போது இன்னும் இக்கட்டான வேலை. அதனால்தான் இதுக்கு பேர் நெருக்கமான பாதை. இது நம்ம ஜீவன். இப்போ உலகம் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க? எந்த கண்ட்ரோலும் இல்ல. என்ன வேணா பண்ணலாம். கொல்லலாம், திருடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். விசாலமான பாதை. இன்னும் கண்ட்ரோல் அவங்க மேல வரவே இல்ல. ஆனா இது பெரும் பாதியான வழி குறிக்குது. வசனம் சொல்லுது பரிசுத்த வழி எனப்படும். பரிசுத்தமாக்குற ஜீவன். பரிசுத்தமாக்குற ஜீவன். அந்த அசுத்த நிலையில எல்லாரும் உயிர்ப்பிக்குவாங்க இல்லைங்களா? அவங்கள பரிசுத்தமாக்கணும். அந்த காரியத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். நித்திய பிதா. நித்திய பிதா. நித்திய பிதா சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக ஜனங்களுக்கு முதல் அவங்களுக்கு ஜீவன் என்ன ஃபர்ஸ்ட் காட்டுவார் தேவன். அது ரொம்ப அதிசயம் என்ன இருக்குன்னா, ரொம்ப ஆச்சரியம் பிரமிப்பு என்ன இருக்கும் கேட்டாக்கா, தேவன் உடைய வல்லமை அவங்க மரணத்துல இருந்து உயிரோட பண்றது, அது ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் எல்லாருக்கும். ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கும். எல்லாரும் அது ரொம்ப அதிர்ச்சி இருக்கும். நான் மரித்து இப்போ உயிரோடு இருக்கிறது இது எப்படி? அந்த விஷயம் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி கூட எல்லா மாம்சத்துல ஊற்றப்படுற நேரம் இருக்கும். வேதம் புரியுறது, சத்தியம் புரியுறது, எல்லா வாய்ப்புகள் அந்த டைம்ல ஜீவன் என்ன ஃபர்ஸ்ட் அவங்க காமிப்போம். மரணம் என்ன அவங்களுக்கு காமிப்போம். எப்படி அவங்க மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவோட விலையேற பெற்ற ரத்தத்துல மீட்கப்பட்டு இப்போ
ஜீவனுக்கு தேவன் அவங்கள கொண்டு வந்து இப்ப ஜீவனுக்கு வந்து பிற்பாடு அது உடனே ஜீவனுக்கு போவாது. ரொம்ப நாள் ஆகும். ஒருத்தருக்கு 100 வருஷம் கொடுக்குறது. அதுக்கு பின்பு ஜீவனுக்கு வந்து பின் அப்பயும் காட்டுவாரு. இந்த ஜீவன் இப்ப உங்களுக்கு நித்திய ஜீவனா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் கொஞ்ச காலம், லிட்டில் சீசன். தேவனுடைய கைக்கு வைக்குவாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முழு சுத்தமாக்கப்பட்ட மனுக்குலம். இதுதான் நித்திய பிதா. மறுபடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய பேசலாம். சுருக்கமா தான் பேசின்கிறேன் இந்த பாயிண்ட். லாஸ்ட் தான் ரொம்ப அதிர்ச்சி. சமாதான பிரபு. சமாதான பிரபு. என்ன மாதிரி வேலை நினைச்சு பாருங்க. சமாதான பிரபு இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இது உண்மை. இந்த உலகம் இந்த இருக்கிற தீமையின் அனுமதியில வசனம் சொல்லுது, இது ஒரு கொந்தளிக்கிற கடலா இருக்குது. வாழ்க்கை பாரு எப்படி இருக்குது, சரித்திரம் பாரு எப்படி இருக்குது, உலகம் பாரு எப்படி இருக்குது, ஜனங்கள் பாரு எப்படி இருக்காங்க. எப்படி இது சமாதானம் பண்ணுவோம்? எல்லாரும் சமாதானம் பண்ண முடியுமா? ஆமா, இப்படி இல்ல. ஆமா, கர்த்தர் அதை செய்வாரு. அது ஆச்சரியமான வேலையை அவர் செய்வாரு. எனக்கு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் இது விஷயம் குறித்து. முதல் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ல இருந்து 26. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? சாத்தான் கட்டுப்படும். கண்க்கு தெரியாத ராஜ பாகத்துல அரமகெதோனுக்கு பின்பு வந்து அந்த இருக்கிற பாதாளத்துல தள்ளி போட்டு பூட்டிடும். ஆனா உயிர் பிக்கு வர மனுக்குலம் எல்லாம் குட்டி குட்டி சைத்தான். எல்லாம் குட்டி குட்டி சைத்தான். இவங்க எல்லா குட்டி குட்டி சைத்தானுக்குள்ள இருந்து அந்த சைத்தான் எடுக்கணும்னா, அந்த துரைத்தனம் எடுக்கணும்னா, அந்த அந்த எப்படி இருக்கும்? அதனால்தான் வார்த்தைகள் இல்ல. அவர் சமாதான பிரபு. அவர் தான். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்வேன். இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்றேன் உற்சாகத்துக்காக. நம்மளுடைய தனிப்பட்ட நெருக்கமான பாதையின் வாழ்க்கையில சில சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்ம வாழ்வில் இருக்கிற பழைய மாம்சமே அழுவோம். சொல்வோம். சில டைம் சொல்வோம், "ஏன் தான் இந்த சத்தியத்துக்கு வந்தீங்க? எவ்ளோ கஷ்டமா இருக்குது." ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க அந்த நேரத்துல, நம்ம தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எந்த விஷயம், சூழ்நிலை எவ்வளவுனா மரிச்சுட்டு போனா கூட கவலையே இல்ல. கவலையே இல்ல. ஆனா மாம்சம் சாத்தான் சொல்லுவோம், "போயிடுச்சு, போயிடுச்சு, போயிடுச்சு." எதுவுமே போகாது. மார்த்தார் எப்படி ஓடி போயிட்டு சொன்னா, "போயிடுச்சு, லாசரஸ் போயிடுச்சு. பாத்தியா நீ வந்துட்டு இருந்தனா செத்துருக்காது. ஒண்ணும் கவலை இல்ல. வாங்க, வாங்க. இப்ப கூட அவர் உயிரோட." ஆமா, உயிரோட ஆவாரு அந்த நேரத்துல. இல்ல இப்போ, இப்போ நான் பண்றேன். எங்க அந்த விசுவாசம் நம்மகிட்ட? 1,44,000 கிட்ட தான் இருக்கும் அந்த விசுவாசம். மற்ற எல்லாரும் அது நிக்க முடியாது. பட்சிக்கிற அக்னி மாரி அது வரும். சும்மா சைட் பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கைய பத்தி சொல்லியிருக்கிறோம். ஆனா முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, சமாதானம் பிரபு. சமாதான பிரபு வந்து இவ்வளவு பெரிய வேலை 1000 வருஷம் முடியும்போது, எல்லா துரைத்தனம், எல்லா விரோதமான சத்ரு அவருடைய பாதத்துக்கு கீழ அவரே போட்டுருவார். முழு மனக்குலம். ஒரு வசனம் இருக்குது, நான் மறந்துட்டேன். நீங்க சொல்லலாம். நான் நினைக்கிறேன் ஏசாயால 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த சமாதான க பிரபு வேலை முடிக்கும்போது, எல்லா மனுக்குலம் சமாதானத்தை இருந்து எல்லாம் பாடிட்டு இருக்கும் வசனம் சொல்லுது. 14:7 ஏசாயா 14:7 தெரியல. ஞாபகம் கரெக்ட்டா இருக்குதா பாருங்க. பூமி முழுவதும் இளைப்பாறி அமைந்திருக்கிறது.
கம்பீரமாய் முழங்குகிறார்கள். இப்ப நீ சொல்லு, எப்ப நீங்க பாட்டு பாடுறீங்க? எப்ப நான் பாட்டு பாடுவேன்? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் பாட்டு பாடுவேன். கவலை, கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, நஷ்டம் இருந்தா பாட்டு பாடிட்டு நம்ம பவுல் மாரி இருக்கணும். அப்பதான் பாட்டு பாடலாம். அந்த அடியெல்லாம் வாங்கி கூட பாட்டு பாடுறதுன்னா, அது என்ன மாரி இருக்கிற வளர்ச்சி யோசிப்பார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் சொல்லுது, சமாதான பிரபு அவருடைய வேலை முடிக்கும்போது, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு நாடு, முழு மனுக்குலம், ஒவ்வொரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கு சமாதானம். சோ இந்த ஏன் இந்த வசனம் சுருக்கமா நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சுக்கிறேன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு காமிக்கணும். ஏன் இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம்ல வல்லமை உள்ள தூதன் ஏன் சொல்லிச்சுன்னா, இந்த காரணத்துக்கு தான். ஏன்னா இது 2ஆம் வருகைக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு இந்த இந்த வசனம் இருக்கிறதுனால, அவருடைய 2ஆம் வருகை சம்பந்தப்படுது. ஸ் ஆ நம்ம பார்க்கிறோம் வல்லமையுள்ள தேவன். அதனால தான் இது வல்லமையுள்ள தூதன் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க ஞாபகம் இருக்கு இன்னொரு இடத்துல கூட அந்த வல்லமை பத்தி பேசுது. நம்ம 18:1 கூட அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை அவ்வளவு பெருசா இருக்கிறது. ஞாபகம் வைங்க. இது 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 டிஸ்கோர்ஸ் இல்ல. உங்களுடைய கருத்துக்கள் மோஸ்ட் வெல்கம். மாற்று கருத்துக்கள் மோஸ்ட் வெல்கம். ஏதாவது சொல்றதுக்கு நீங்க பேசலாம். சரி, நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அந்த 1ஆம் வசனத்துக்கு. அந்த 1ஆம் வசனத்தோட இருக்கிற விஷயத்தை இது பார்த்து பின்பு நெக்ஸ்ட் காரியத்தை என்ன பார்க்கிறோம்னா, அவரு மேகம்ல சூழ்ந்துட்டு இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ் அந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மேகம் அவரே சூழ்ந்திருந்தது. இப்பதான் இப்பதான் என்ன புரிஞ்சிட்டோம்? நம்ம புரிஞ்சிட்டோம். வல்லமையுள்ள தூதன் குறிக்குது கர்த்தருடைய 2ஆம் வருகை இல்லைங்களா? இப்ப அந்த யோசனை நம்ம மைண்ட்ல வச்சோம்னா, மேகம் அவரை சூழ்ந்திருக்குதுன்னா, கர்த்தர் வந்துட்டார், ஆளுகை ஆரம்பிக்கிறார், ஆள கொண்டுட்டே இருக்கிறார். ஆனா யாருமே அவரை கண்டுபிடிக்க முடியறதில்ல. காரணம் அவருடைய மகிமையான ராஜரீகம் இப்போ ஒரு மேகத்துல மூடிட்டு இருக்குது. மேகத்துல மேகம் என்னன்னா, மேகம் வந்து வேதத்துல குறிக்குது உபத்திரவம், துன்பங்கள், கஷ்டங்கள். வசனம் வாசிக்கலாம். ஜெபனியா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். இது கூட நம்மளுக்கு ஆச்சரியம் இருக்கக்கூடாது. ஏன் அவருடைய ஆளுகையின் ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மப்பும் மந்தாரமான நாள், ஏன் வந்து இது ஆளுகை ஆரம்பத்துல வந்து மேகம் அவரை சூழ்ந்து இருக்கிறது? ரொம்ப சிம்பிள். அவர் புதிய வானம், புதிய பூமி நட்டு போறாரு. புதிய வானம், புதிய பூமி நட்டு போறதுக்கு முன்னாடி பழைய வானம், பழைய பூமி என்ன பண்ணும்? இடிச்சு ஒதுக்கணும். அதனாலதான் இப்ப நீங்க எல்லாம் சிலர் வீடெல்லாம் கட்டிருக்கிறீங்க இல்லைங்களா? சிலர் மேஸ்திரி தான் இருக்கும், சிலர் அந்த ஆர்க்கிடெக்ட் கூட இருக்கும். அந்த ஒரு வீடு ஆர்டர் வந்தானா எங்க என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல? ஒரு பழைய வீடு இருக்கும் சில இடத்துல. பழைய சில இடிச்சு போனா அது புது வீடு கூட இது இடிச்சிட்டு புதுசா கட்ட சொல்லுவாங்க. அப்ப எப்படி புதுசா முதலாவது ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முதலாவது அந்த பழசெல்லாம் இடிச்சு எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஒரு அஸ்திபாரத்துக்காக பள்ளம் எல்லாம் நோண்டி அப்பதான் என்ன ஆரம்பிக்குது? புது வீடு. இப்ப வீடுக்கு அப்படி இருந்தனா இவ்வளவு பெரிய 3ஆம் உலகம் டிவைன் பிளான் சார்ட்ல பாருங்க. 3ஆம் உலகம். இந்த 3ஆம் உலகம் ஆரம்பிக்கணும்னா என்சி பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடிக்கிற டைம் வேணும். இந்த இந்த ஓவர்லாப் இல்லன்னா எப்படி கட்ட முடியும் அந்த அந்த மகிமையான புதிய வானம், புதிய பூமி? அதனால தான் மேகத்துல மேகம் என்ன சொல்லனா, நீங்க கூட வீடு கட்டும் போதெல்லாம் நிறைய தூசி கிளப்பிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு மேகம் மாரி. அதே மாரி இந்த இந்த இருக்கிற ஒடிக்கிற, இடிக்கிற வேலைகள் எல்லாம் மேகம் மாரி இப்போ மூடிட்டு இருக்குது. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை. வசனம் வாசிக்கலாம். இந்த இந்த விஷயத்தை எப்படி வேற இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குது? தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும்.
அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஞாபகம் எங்க பைபிள் எங்கெங்கெல்லாம் எலும்புது வருதுன்னா குறிக்குது ஆளுகை ஆரம்பிச்சு. ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் என்ன குறிக்குதுன்னா ஆளுகை துவக்கிக்குது. சோ இது மீகாவேலுடைய ஆளுகை துவக்கம். ஏன் இங்க ஏன் இயேசு சொல்ல? ஏன்னா மீகாவேல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். இன்னும் இயேசு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்றது மனசு. மீகாவேல் தான் இயேசு, அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு தெரியாது. நாங்க கூட பேர் சபையில இருக்கும்போது எவனா ஆச்சரியமிச்சு இங்க வரும்போது என்ன 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 இயேசு மீகாவேலா என்ன பேசின்கிறீங்க, அவர் வேற இவர் வேற இல்ல. அப்படி இல்ல. சோ அந்த வகையில நாம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பாணியில பேசணும். உன் ஜனங்களுக்காக நிக்கிற, இஸ்ரேல் ஜனங்களுக்காக நிக்கிற மேசியா அவர் தான் மீகாவேல், பெரிய அதிபதியான மீகாவேல். அந்த காலத்துல எழும்புவார். அந்த எழும்பிட்டு பின்பு ஆளுகை ஆரம்பிட்டு பின்பு அந்த மாதிரி ஒரு உபத்திரம் வரும். இது வரைக்கும் மனுக்குலத்துடைய சரித்திரத்துல அப்படி பார்க்கவே இல்ல. இப்ப பாரு, சர்வசாதாரண எத்தனை யுத்தம் கிடைக்குது, நம்ம வாழ்வினே இருக்கிறோம். ஆஹ் ரஷ்யா யுக்ரைன் ஒரு பக்கம் மோதிங்கிறாங்க, இஸ்ரேல் இந்த பக்கம் காசா, அந்த பக்கம் லெபனான், வாழ்க்கை போயிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த பக்கம் ஸ்ரீலங்கா பிரச்சனை இருந்துச்சு, பங்களாதேஷ் இப்பதான் பிரச்சனை இருந்துச்சு, பாகிஸ்தான் பிரச்சனை இருந்துச்சு. எப்படி நம்ம பழக்கம் ஆயிடுக்குது இல்லைங்களா? இதுதான் அந்த காலம் நம்ம வாழ்வு கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இல்லாத அந்த மாதிரி மகா உபத்திரம் காலம் இருக்கும். இன்னொரு இடத்துல இதே விஷயம் கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து வசனம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வருகை நீங்க புரியணும்னா உபத்திரவத்துல தான் ஆரம்பிக்கும் அவருடைய வருகை. மேகங்கள் மேல் தான். ஆனா உண்மையான பாயிண்ட் பாருங்க, மேல் மேகங்களுக்குள் அப்படி வந்துக்கலாம் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, மேகங்கள் மேல்னா அவர் அந்த எல்லா மேகத்தின் மேல் ஆளை கொண்டிட்டு ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்கள் யாவர் அவரை காணும். இப்ப அவரை பார்க்கணும்னா நேர்கண்ணில பார்க்க முடியாது. அது விசேஷ கண் இப்ப நமக்கு வச்சிருக்கிறோம், அதுல பார்த்துக்கிறோம். அது எல்லா உலகத்துக்கும் அந்த கண்ணை சொர்க்கும். அந்த கண்ணை பெற்றுக்கொள்வோம். கண்கள் யாவும், இத்தனைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கூட, அவருடைய குத்தினவர்கள் கூட கண்களே சொர்க்கும். இப்ப இப்படி எல்லாம் பைபிள் உனக்கு தெரியுதா? இப்போ பைபிள் பாரு எப்படி எப்படி ஆயிடுக்குது. என்ன பெரிய பொக்கிஷன் தெரியுது. இது எவ்வளவு சொல்லணுமோ இது வேல்யூ. ஆச்சரியமா வசனங்கள் அப்படி அப்படி தொறுக்குது, அப்படி தொறுக்குது. இதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அவருடைய பரிசுத்த ஆவி மூலமா நம்ம வாங்கிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தான் இங்க பாக்குறோம். சரி, அடுத்ததாக நம்ம பாக்குறோம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது நிறைய பேருக்கு அவங்கவங்க கருத்துக்கள் இருக்கும் இந்த வசனத்துக்காக. கேட்டா நீங்க ஒண்ணு நான் சொல்லுவோம், இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது பிரதர். ஆனா ஆக்சுவலி இது என்னன்னா, இது 7வது கலசம். 7வது கலசத்தின் சமயத்துல அந்த கடைசி சாட்சி சபை கொடுக்கும்போது ஜனங்களுக்கு முன்பாக அந்த விஷயம் கிறிஸ்தவர், அந்தி கிறிஸ்து அந்த எல்லாம் வெளிப்பாடு வரும்போது ஜனங்களுக்கு புரியாது என்னதான் இங்க நடக்குது. இந்த நல்ல வேலை ஏதோ கர்த்தர் பண்ணிக்கிறாரு, இந்த நல்ல வேலை ஏதோ கர்த்தருடைய 2ஆம் வருகை குறிக்குது. அவருடைய வருகையின் ஆரம்பத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடிக்கிற பாகம், இதெல்லாம் உலக ஜனங்களுக்கு புரியுமா? இத அவங்க விரும்புவாங்களா? அவங்க ஓ வந்துச்சு ரொம்ப அப்படி பண்ணுவாங்களா? இல்ல, புலம்புவாங்க. என்ன புலம்புவாங்க? நம்ம வாழ்க்கை நாசமா போயின்னுக்குது போல தெரியுது. நம்ம கட்டிட்டோம் ஒரு வீடு, நாங்க அங்க ஒரு வீடு கேட்டின்கிறேன், அந்த இடத்துல ஒரு வயல் வாங்கிட்டுக்கிறோம். எல்லாமே என்ன ஆக போகுது? முடிய போகுது போல தெரியுது. நாசமாவது நம்ம பிளானு. புலம்புவாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி வருவாரு? மேகங்கள்
மேல் விஷயம் வந்து காமிக்குது அவருடைய ஆளுகையின் ஆரம்பம். இப்ப நீ சொல்லு, இந்த வல்லமையுள்ள தூதன் அவரு மேகத்துல சூழ்ந்துட்டு இருக்குது. இது என்ன எதுக்கு தான் கரெக்டா இருக்குது? காபிரியேல் தூதனுக்கு சொல்ல முடியுமா? அவர் மேகத்துல சூழ்ந்துட்டு இருக்குது சொல்ல முடியுமா? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவருடைய ராஜ்யத்தின் துவக்கத்துல அந்த முதலாம் பாகம், அந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம், அந்த இந்த ஓவர்லாப் தான் அது அந்த இருக்கிற அந்த பாகம். இந்த சமயத்துல தான் மேகம் அவருக்கு சூழ்ந்துட்டு இருக்கிறது. சரி, ஒருவேளை டெக்னிக்கல் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன பிரதர் இங்க he is he is clothed with a cloud in singular. ஆனா அந்த வசனங்கள் நீங்க காமிச்சீங்களா, அவரு மேகங்கள் மேல் வரார், இது மேகம்ல சோர்ந்து இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா, நீங்க அந்த வேர்ட் போய் ஒரிஜினல் போய் பாரு. அந்த வேர்ட் வந்து மேகம் சரி, மேகங்கள் சரி, நெஃபெலே ரெண்டும் வந்து நெஃபெலே தான் வருதுதான். ஆக்சுவலி இங்க கூட என்ன சொல்லலாம், he is clothed with the clouds. இது டிரான்ஸ்லேட்டரோட இருக்கிற பண்ற விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, இதோட முதல் பகுதி வர்றது தான் நம்ம பார்க்கிறோம். இருக்கு ரைட் 10 நிமிஷம். இப்ப 2வது பகுதிக்கு போகலாம். 2வது விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 10:1. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. 2வது பெரிய மகிமையான விவரம் பாரு என்ன, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தன. அது என்ன அது குறிக்குது கேட்டா, இது ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸ். இது கர்த்தர் இயேசு தான். காபிரியேல் தூதனுடைய சிரசின் மேல் வானவில் இருக்குது ஒரு அர்த்தமே இல்ல. ஆனா இங்கே இது இயேசு கிறிஸ்துடைய சிரசின் மேல் வானவில் இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, வானவில் பைபிள்ல குறிக்குது உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு அடையாளம். நோவா கிட்ட உடன்படிக்கை தேவன் செய்யும் போது அவர் என்ன வச்சாரு, இனிமேல் இந்த மாதிரி இருக்கிற முழு பூமியே ஜலப்பிரளயத்துல நாசம் பண்ற அளவுக்கு மழை நான் இனி கொண்டு வரவே மாட்டேன் சொல்லிட்டு அவர் வானவில்ல என்ன பண்ணாரு, அது அடையாளமே வச்சார் அவருடைய உடன்படிக்கைக்கு. இப்போ இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துடைய தலையின் மேல் என்ன, ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய உடன்படிக்கை ஆனவர், புதிய உடன்படிக்கையின் தூதன் ஆனவர். இது விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். மலக்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மலாக்கி 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தியா, இது வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகையை பத்தி இருக்கிற வசனம். இங்க வசனம் வந்து இது ஆக்சுவலி யூதனுக்கு இருக்கிற வசனம். இது யூதனுக்கு இந்த வசனம் படிக்கும் போது அவரு உடன்படிக்கையின் தூதனானவர், த மீடியேட்டர் ஆஃப் த நியூ கவர்னன்ட், த மெசஞ்சர் ஆஃப் த கவர்னன்ட். ஆக்சுவலி அவர் வந்து நம்ம என்ன பார்க்கணும், புதிய உடன்படிக்கையோட இருக்கிற மத்தியஸ்தர் அவரே. அவர் தான் வந்து அந்த புதிய உடன்படிக்கையே இந்த உலகத்துல கொண்டு வருவார். நம்ம நல்லா ஞாபகம் வைக்கணும், புதிய உடன்படிக்கையுடைய அர்த்தம் என்ன? புதிய உடன்படிக்கை குறிக்குது புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை. நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்ன குறிச்சிட்டு இருந்துச்சு இஸ்ராயலுக்கு? ஜீவன் கொடுக்கிற வழி. அது வேற விஷயம், யாருமே ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியல, அது வேற விஷயம். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன இருந்துச்சு, இது கை கொள்ற எவனும் ஜீவிப்பாங்க. ஆனா அவங்க விழுந்து போன சூழல் இருந்ததுனால அவங்க யாருமே அந்த இருக்கிற நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல, ஜீவன் வாங்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து அதை கடைபிடிச்சு அவர் என்ன பண்ணார், அந்த ஜீவனே வாங்கிட்டார். ஆனா இப்போ இந்த இருக்கிற 2ஆம் வருகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இப்போ ஒரு புதிய நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை கொண்டு வராரு. அந்த நியாயப்பிரமாணம் உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர் இருந்தார் மோசே. அவர்கிட்ட அந்த வல்லமை இல்ல, ஜனங்களை தூக்குறதுக்கு, ஜனங்களை தகுதி பண்றதுக்கு அவருக்கு அந்த திறமை அவர்கிட்ட இருக்கல. ஆனா இப்போ இருக்கிற மத்தியஸ்தர், இங்க இருக்கிற புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர், அவருக்கு திறமை இருக்குது, அவருக்கு வல்லமை இருக்குன்னா ஜனங்களை தகுதி பண்றதுக்கு, புதிய உடன்படிக்கை கை கொள்றதுக்கு, என்ன சொல்லி போனாக்கா அவங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு, அவங்க பரிபூரண ஆக்குறதுக்கு. சோ அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தனை. அந்த வானவில் வந்து சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம், இது குறிக்குது உடன்படிக்கை. ஏன்னா அவர் தான் மலக்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவரு
அந்த உடன்படிக்கையின் தூதனானவர், மெசஞ்சர் ஆஃப் த கவனன்ட். நம்ம நல்லா தெரியும், அவருடைய இருக்கிற அந்த மத்தியஸ்தர் பண்ற வேலையில அவர் தான் உலகத்துக்கு தேவனுக்கு ஒப்புரவாகுதல் செய்வார். அந்த ஒப்புரவாகுதல் இருக்கிற வேலையை அவர் செய்யும் போது வசனத்துல வாசிக்கிறோம், எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாத்தியா, பண்ணுவேன்னா இன்னும் அந்த காலமே வரல. சோ அந்த புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த புதிய உடன்படிக்கையுடைய இருக்கிற மத்தியஸ்தர் யார் பார்க்கிறோம்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, அந்த இருக்கிற மத்தியஸ்தர் வந்து கிறிஸ்து இயேசு மற்றும் அவருடைய சரீரமாகிய சபை தான் இங்க பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து இது விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தனை, இது எல்லாமே சம்பந்தப்படுது. அந்த பெரிய வேலை அவர் செய்வாரு. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அந்த இருக்கிற வேலையில வந்து அவர் வந்து வெறும் இஸ்ரேல்ல மட்டும் இல்ல, அவர் எல்லா உலக ஜனங்களுக்கு மத்தியில இந்த வேலை செய்வாரு. வசனத்துல வாசிக்கிறோம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2, 3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். இந்த வசனத்துல வந்து என்ன நம்ம பார்க்கிறோம்னா, முதல் பக்கம் வந்து பர்வதம், கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எல்லா பர்வத்துக்கு மேல ஸ்தாபிக்கப்படுவோம். அது குறிக்குது இன்டர்நேஷனல் ராஜ்யம். ஏன்னா மற்ற நேஷன்ஸ் இருக்கும், அந்த எல்லா நேஷன்ஸ் மத்தியில இந்த ராஜ்யமே ஸ்தாபிக்கப்படும். அது வந்து யாருடைய தேவன்? அது யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் இஸ்ரேல், மாம்சிக்கு இஸ்ரேல்ல தான் அந்த ராஜ்யம் முதல் ஸ்தாபிக்கப்படுவோம். எல்லா ஜாதிகள் வந்து முடிவை எடுத்துட்டு என்ன பண்ணும்? அந்த ராஜ்யத்துக்கு வரணும், ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்கு, ஒப்பு கொடுக்கறதுக்கு. இந்த வசனம் வந்து பேசுது, இந்த இருக்கிற புதிய உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதம், இந்த இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மத்தியஸ்தர் வேலை முதல் ஆரம்பிக்கும் இஸ்ரேல்ல, முதல் ஆரம்பிக்கும் யாக்கோபின் ஸ்தானத்துல. யாக்கோபின் தேவன் பத்தி ஜனங்களுக்கு வெளிப்படும். அப்ப அவங்க தேடி வருவாங்க தான் இந்த இடத்துல இங்க நம்ம பார்க்கிறோம் சொல்லப்பட்டிருக்குது. சோ இது விஷயம் வந்து பேசுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது, முழு மனக்குலத்து வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது, எப்படி எல்லா உலகம் வந்து ஜீவன் வாங்குறதுக்கு புதிய உடன்படிக்கை உள்ள வரத்துக்கு அந்த இருக்கிற ஒப்பந்தம் ஒவ்வொரு தேசமே செய்யணும், ராஜ்யத்துக்குள்ள வரத்துக்கு எப்படி அந்த முடிவு எடுப்பாங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் வசனம் நம்ம நெக்ஸ்ட் பகுதி பார்க்கிறோம். அது நம்ம வாசித்து நிப்பாட்டிங்கிற அது வாசிக்கலாம். அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? சூரியனை போல. வாசிங்க. அவருடைய முகம் சூரியனை போலவும். அவருடைய முகம் சூரியனை போலவும். And his face was as were the sun. என்ன விஷயம் இது குறிக்குதுன்னா, இது குறிக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு விஷயம். என்ன விஷயம் குறிக்குது கேட்டானா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஏன் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியன் போல இருந்தது? இப்ப சூரியன் வந்து நீங்க நல்லா தெரியும், நம்ம நாட்டுல வந்து உங்க ஊர்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க. சூரிய நமஸ்காரம் பண்றாங்களா இல்லையா அயலார் ஜனங்களை? சூரிய நமஸ்காரம் ஏன் பண்றாங்க? கொஞ்சம் அன்புல போய் கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கிருந்து தான் வெளிச்சம் வருது, அங்கிருந்து தான் ஜீவன் வருது, இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற சூரியன் இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற முகத்துல அது என்ன விஷயம் குறிக்குதுன்னா, அந்த இருக்கிற ஜீவன் வாய்ப்பு, அந்த இருக்கிற வெளிச்சமே எங்க இருக்குது? அது சுவிசேஷம்குள்ள இருக்குது. அந்த சுவிசேஷத்தின் இருக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்க இருக்குது?
அவருடைய முகத்தின் மேல் இருக்குது. வசனத்துல அதை நீங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். உண்மை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன், உலகத்தின் மீட்பர், உலகத்தின் இரட்சகர். அவர் தான் அவருடைய உயிரை கொடுத்தார் உலகத்தை மரணத்திலிருந்து மீட்கிறதுக்கு. அவர் தான் தேவனால் அன்பு பட்ட இருக்கிற தேவனுடைய இருக்கிற தூதன் யார் ரட்சிப்பத்தி 2 ரட்சிப்பத்தி வெளிப்படுது. இதெல்லாம் விஷயம் அந்த சுவிசேஷத்துக்குள்ள வருது. ஆனா இங்க நம்ம ஸ்டாப் பண்றோம். நேரம் முடிஞ்சிருக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு ஏதாவது கருத்து விஷயங்களை சொல்றதுக்கு கேட்கறதுன்னா நீங்க கேட்கலாம். சொல்லலாம். அந்த உங்க தமிழ் புஸ்தகத்துல இருக்கிற அந்த கருத்துக்கள் அப்படியே சஸ்பெண்ட்ல வைங்க. நாங்க 6வது வசனம் வர வரைக்கும். அப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க சில விஷயங்கள் அடையாளம் நீங்க புரிஞ்சிருக்கோம் அந்த காரியத்தை படிக்கும்போது. சுகுமார் பிரதர் நம்ம மத்தியில இருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சுகுமார் பிரதர் ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நம்ம அனுப்புறோம் இதெல்லாம். உங்களுக்கு அனுப்புறோம். எல்லா ரெக்கார்டிங் அனுப்புறோம். அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. பெரிய கேள்வி அது. 2 நிமிஷத்துல பேச முடியாது. அதனால தான் அத வைக்கலாம். மீதி இதுக்கு கேட்டு சொன்ன விஷயம் ஏதாவது இருக்கா? மற்றபடி சகோதர, சகோதரி பாலன் பிரதர் ஏதாவது? பிரேம் பிரதர்? சிஸ்டர்ஸ்? சரி, தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த விலையேற பெற்ற தேவனுடைய வெளிப்படுத்தல் புஸ்தகத்துடைய தியானம் ஆராய்ச்சிகளே உங்க